லாஸ்ட் 2 வீக்ஸாகவே டின்னருக்கு ரெட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் வந்து சமைக்கல. அந்த ரெட் ரைஸ் வாங்கினது முடிஞ்சு போனதும் அதுக்கப்புறம் வாங்கலாம்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் அதை மட்டும் கரெக்டாக மறந்துட்டு வந்துடுவேன். முன்ன வந்து ஃபுல்லாக ரெட் ரைஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இந்த தடவை ரெட் ரைஸும் ப்ரௌன் ரைஸும் மிக்ஸ் பண்ணது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா வேகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதையுமே ஊற வச்சுட்டு அவரைக்காய் இருந்தது அதையுமே கட் பண்ணி வச்சுட்டு தம்பியை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டேன். வந்ததும் காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு எப்படியும் இந்த சாதம் வந்து வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அவரைக்காய் வந்து எண்ணெய்க்காய் மாதிரி பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து முட்டை குழம்பும் செஞ்சுருந்தேன். இந்த அவரைக்காய் பொரியலுக்கு ஸ்பைசிக்காக நிறைய காஞ்ச மிளகாய் மட்டும் தான் சேர்க்கணும். மசாலாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி எண்ணெய்க்காயாக சமைச்சோன்னா ரச சாதம் அப்புறம் கஞ்சி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் திக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக 2 முட்டை உடச்சி ஊற்றிருந்தேன். அத்தை லஞ்சுக்கு வச்ச கத்திரிக்காய் பெரட்டல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு சூப்பராக டின்னர் சாப்பிட்டாச்சு.